வணக்கம். 27/2/2026 வெள்ளிக்கிழமை. இன்றைய விருச்சிக ராசி பலன். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும். நினைத்த நிறைவேறி எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பு கிடைக்கும். சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். சர்வ சங்கட்டங்களும் தீர்வாகக்கூடிய நாளாகவும் அமையக்கூடும் இன்றைய நாளில். நண்பர்களே, விருச்சிக ராசியில் வரக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம் சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். அனுசம் அனைத்து விதத்திலும் நன்மைகளும் பல தடைகள் அனைத்தும் விலகி புதிய முயற்சிகளும் மனத்தெம்பும் தைரியமும் கிடைக்கும். கேட்டை காலை நேரத்தில் சந்திராஷ்டமம். பிறகு சர்வ காரியத்தில் வெற்றியும் நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாகவும் அமையக்கூடும். நண்பர்களை, அடுத்ததாக நம்ம காண இருப்பது தனுசு ராசி பலன். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். சில சிக்கல்கள் இருக்கும். விருச்சிக ராசியில் சந்திராஷ்டமம். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சில சிக்கல்கள் தடைகள் வரும். கவனத்தோடு இருந்தால் சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். நினைத்தபடி நிறைவேறக்கூடிய நாளாக அமையும் இன்றைய நாளில். அதே நேரம் பொறுமை நிதானம் அவசியம் வேண்டும். செய்யும் வேலையில் கவனம் அவசியம். சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான சங்கட்டங்களை உருவாக்கும் என்பதனால் கவனத்துடன் இருக்க வேண்டும். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படும். செய்யும் வேலையில் தடைகள் ஏற்படும். மன சங்கட்டங்களை வராமல் இருக்க பொறுமை நிதானமும் செய்யும் வேலையில் கவனத்தோடும் இருந்தால் சர்வ எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாகவும். மூலம் நன்மைகள் பல வரும். அதே நேரம் செய்யும் வேலையில் அவசியம் கவனம் தேவை. போராடும். சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். ஆனால் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். உத்திரம் நினைத்து நிறைவேறு எண்ணங்கள் ஈடேறும். வீண் வாக்குவாதத்தினால் தேவையற்ற தடைகளை உண்டாக்கும். கவனத்துடன் இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மகர ராசி பலன். மகர ராசியில் பிறந்தவர்கள் பயணத்தின் போது வேலை செய்யும் இடத்திலும் பொறுமையோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டும். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். பயணத்தின் போது அவசரமோ பதட்டமோ இல்லாமல் உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில், ஆபத்தான இடங்களில் பணிபுரிவும் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். உத்திராடம் நினைத்து நிறைவேற பொறுமையுடன் இருக்க வேண்டும். திருவோணம் பயணத்தின் போது வேலை செய்யும் இடத்திலும் கவனம் தேவை. நன்மைகள் பல வந்து சேரும். அவிட்டம் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேற பயணத்தின் போது வேலை செய்யும் இடத்திலும் பாதுகாப்புடன் இருப்பது மிகவும் நன்று. அடுத்ததாக நம்ம காண